Hi students, welcome to our channel Max Plus U. I am your Max Sir Subramanian. இன்னைக்கு கிளாஸ் 10 சிபிஎஸ்சி மேக்ஸ் சிபிஎஸ்சி போர்டில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அது ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது தேர்ட் வீடியோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் 2 வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் மேக்ஸ் ப்ளஸ் யூவில் இருக்கும். ஓகே, ப்ரூவ் தட். ஸோ நம்ம ஒரு சம் பார்த்துட்டு அந்த மாடலில் இருக்க அதர் சம்ஸும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று வீடியோ வந்து இன்னும் நிறைய நல்லா இருக்குது, அந்த வேரியபிள்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் இதில் இருக்க கண்டென்ட்டும் உங்களுக்கு புதுசாகவும் அதே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் கொடுக்குறது எல்லாமே போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, tan square a by tan square a minus 1 by cosecant square a minus secant square a minus cosecant square a. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட் கிடைக்கணும். 1 by 1 minus 2 cos square a. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இப்போ நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணுமா இல்லை நான் வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் டேனுக்கு சைன் பை காசு அந்த மாதிரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. சில நேரத்தில் ரெண்டுமே பாசிபிளாக இருக்கும். பட் ஜென்ரலைஸ்டாக என்ன கேட்டிங்கன்னா ஐடென்டிட்டிஸ் கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிப்ரோக்கல் ரிலேஷனில் கொண்டு போயிட்டு அதை ஒரு ஷேப் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டிட்டிஸை பற்றி யோசிப்போம். இதுதான் என்னுடைய ஜென்ரல் பார்ட். பட் எப்படி போட்டாலுமே நீங்கள் எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் அங்கே கொண்டு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், எல்ஹெச்எஸ் எழுதியிருக்கேன். எப்போவுமே எல்ஹெச்எஸ்ன்னு எழுதணும்ப்பா. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்கிறேன். எல்ஹெச்எஸ்ன்னு எழுதுறதில்ல, போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எழுதுறதுல கூட இப்போ உங்களுக்கு ஆஃப் மார்க் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் எனக்கு இந்த சம் போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுறாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். யூ ஹவ் டு சால்வ். நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. tan square a sin square a by cos square a ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த tan square a மறுபடியும் sin square a by cos square a ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. cosecant square a 1 by sin square a. உங்களுக்கே தெரியும் கொசிகன் வந்து 1 by sin ரெசிப்ரோக்கல் ரிலேஷனில். அதே மாதிரி சீக்கனா 1 by cos square a, கொசிகன் ஸ்கொயரை 1 by sin square a. இந்த ஸ்டெப் கிளியராக இருக்கா? இதுக்கும் ஒரு ஆஃப் மார்க். என்னது இதுக்கெல்லாம் ஆஃப் மார்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சும்மா எடுத்து எழுதினாலே மார்க்குன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ தட் வில் மோட்டிவேட்ஸ் லைக் எனிதிங். டேய் ஒன்றுமே பண்ணலையேடா. ஒன்றுமே பண்ணலன்னு யார் சொன்னான்? எடுத்து எழுதியிருக்கல, ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கல. நவ் கோயிங் டு டேக் எல்சிஎம். நெக்ஸ்ட் ஸ்டெப் cos square a எழுதிக்குங்க. ஸோ அப்போ யூ வில் கெட் sin square a தென் மைனஸ் cos square. லிட்டரலாக எல்சிஎம் எடுத்துருக்கோம்ப்பா. இங்கே cos square a வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா இங்கேயும் cos square a வால் நான் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஐ வில் கெட் இட் லைக் sin square a by cos square a by sin square a minus cos square a by cos square a வரும். அதே மாதிரி தான் இங்கே 1 by sin square a இருக்குது. இங்கே எல்சிஎம் எடுக்கணும். லிட்டரலி பட்டர்ஃப்ளை மெத்தட். இங்கே sin square a வந்துடும். இந்த cos square a அங்கே போய் sin square a minus cos square. இது புரியுதா? பட்டர்ஃப்ளை மெத்தடில் இந்த sin square a மேலே போயிடும், இந்த cos square a இங்கே வந்துடும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். cos square a sin square a. இங்கே மட்டும் வெறும் cos square a போட்டிருக்கீங்க, இங்கே மட்டும் cos square a sin square a அப்படின்னு கேட்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட். இங்கே cos square a மட்டும் தான் இருக்குது டினாமினேட்டரில், இங்கே கீழே 1 தான் இருக்குது. அப்போ cos square a தான் எல்சிஎம். பட் இங்கே cos square a இருக்குது, sin square a இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். லைக் இங்கே வந்து 1 by a minus 1 இருக்க மாதிரி, இங்கே 1 by a minus 1 by b இருக்க மாதிரி. ரெண்டும் ஒன்றும் இல்லைல்ல. இங்கே 1 by aக்கு எல்சிஎம்ல a வரும், ஓகேவா? ஸோ பட் இங்கே வந்து 1 by a minus 1 by bல டினாமினேட்டரில் ab வரும். ஸோ இங்கே ஒன்று பண்ணிருக்கோம், அங்கே ஒன்று பண்ணியிருக்கோம்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும், நம்மளோட ஃபேவரட் ஸ்டெப். ஸோ இங்கே இருக்கிறது டிவிஷனில் இருக்கிறது, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். என் கையில் நான் இப்படி ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கொடுப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு பரவாயில்லையே, இது ஒரு ஸ்டெப் பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கையில் இப்படி ஜஸ்ட்டு உங்களோட தம்பும் உங்களுடைய 4 ஃபிங்கரும் இப்படி வச்சுட்டு ரெசிப்ரோக்கலுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ வென்னவர் அந்த ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும்ப்பா. உங்கள் கை வந்து இப்படி இருக்கும் இல்லை? ஸோ உங்கள் கையில் இருக்கிறத அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வரும். ஸோ ஜஸ்ட் டிவிஷனில் இருக்க இந்த ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ அப்போ இந்த cos square a சிம்பிளாக, சார் இதெல்லாம் எனக்கு தெரியாதா, டிவிஷனில் இருக்கிறது அங்கே போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும், இந்த cos square a மேலே வந்துடும், இது வந்து கீழே வரும். அதே மாதிரி இந்த cos square a sin square a மேலே வரும், இது கீழே வரும். இதெல்லாம் சொல்ல வரீங்க. எஸ், அதுக்கு இதுக்கு கையெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுடைய இது உங்ககிட்ட இருக்கிற மற்ற உங்களுடைய உறுப்புகள்னு சொல்லுவோம்ல, உங்கள் ஃபிங்கர்ஸ் அதெல்லாமே அங்கே அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது மைண்டு வந்து நம்ம ஒன்றும் சம் மட்டும் போடல, ஏதோ ஒன்று பண்ணுறோம்டா அப்படின்னு. அதனால தான் கெஸ்டர்ஸ் இப்போ பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையாட்டி பேசுறது, ஒரு ஃப்ளோவில் பேசும்போது அப்படி அந்த ஒரு வே வரும். அதெல்லாமே வந்து
important. So cos square A cancel. So sin square A by sin square A minus cos square A. Again sin square A cancel. Cos square A by sin square A minus cos square A. கரெக்டானு பார்த்துங்கப்பா, கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ டினாமினேட்டரில் sin square A minus cos square A எழுதியிருக்கோம். ஸோ இங்கே இருக்க இந்த sin square Aவும் cos square Aவும் ஆட் பண்ணியிருக்கோம். கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ sin square A ப்ளஸ் cos square A வேல்யூ என்னப்பா அப்படின்னு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல, நம்ம பெருசாக கேன்சல் பண்ணியிருக்கோம். எல்சிஎம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணியிருக்கோமா, கேன்சல் பண்ணிவிட்டு வி ஆர் ஜஸ்ட் கீப்பிங் த டினாமினேட்டர் காமன் அண்ட் வி ஆர் ஆடிங் sin square A ப்ளஸ் cos square A ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கே தெரியும் ஐடென்டிட்டியில் sin square A ப்ளஸ் cos square A வேல்யூ வந்து 1ன்னு, அதனால் இது 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த sin square Aக்கு பதிலாக 1 மைனஸ் cos square A அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு கேள்வி இருக்குது, எதுக்கு sin square Aக்கு பதிலாக 1 மைனஸ் cos square A அப்ளை பண்ணியிருக்கீங்க? ஏன் cos square Aக்கு பதிலாக 1 மைனஸ் sin square A அப்ளை பண்ண வேண்டியதானே? ஹவு டு ஐ நோ அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு உங்களுடைய கொஸ்டினில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடு தான் ரீசன். ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் இருக்க ரைட் ஹேண்ட் சைட், அதில் காசை வச்சு தான் உங்களோட ரைட் ஆன்சர். சப்போஸ் உங்கள் கொஸ்டின் சைனை வச்சுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் காசை சைனாக மாற்றணும். ஸோ அப்போ நம்ம சைனை காசாக மாற்றுறோமா, காசை சைனாக மாற்றுறோமான்னு யார் டிசைட் பண்ணுவா? உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதனால தான் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2 cos square A இருக்குது. அதனால் சைனை காசாக மாற்றுறோம். 1 மைனஸ் cos square A மைனஸ் cos square A, மைனஸ் cos square A மைனஸ் cos square A, மைனஸ் 2 cos square A வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் அவங்க 1/1 மைனஸ் 2 sin square A கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த இடத்துல cos square A, அதாவது சம் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி cos square Aக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு cos square A 1 மைனஸ் sin square A சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் யூ வில் கெட் டவுன் ஆன்சர். ஸோ இதே மாதிரி சம்ஸ் வாஸ் வெரி ஃபெமிலியர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்துருங்க. tan theta by 1 minus tan minus cot theta by 1 minus cot ஈக்குவல் டு இதே மாதிரி தான் tan sin by cos அந்த ரேஞ்சில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியே கொடுத்துருக்கேன். RHS cos plus sin by cos theta minus sin theta. தேர்டு பார்த்துக்கோங்கப்பா. ஐ திங்க் கிட்டத்தட்ட புக் சம் தான் இது, தேர்ட் சப்டிவிஷன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5th கொஸ்டினில் இருக்குது, லாஸ்ட் எக்ஸசைஸ் இன் புக்கில் இந்த தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது. 4th கிட்டத்தட்ட அந்த மாடல் தான், மறுபடியும் ரெசிப்ரோக்கல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் தாராளமாக. ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் வருதானே. ஏன்னா நான் ஒரு சம் எல்லா சம்மையும் நல்லா போட முடியும். ஃபஸ்ட் அதுக்கு டைமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான், நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த சம்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம். தேங்க்யூ.